பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநில தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு பாராளுமன்ற விவகாரத்தினுடைய அமைச்சர், 2 பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனிய நண்பர், கௌரவ டாக்டர் பட்டம் பெற இருக்கின்ற சீனிவாசமூர்த்தி, நம்முடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நம்முடைய ஆக்ஷன் சகோதரர்களே, இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய பட்டமளிப்பு விழாவில் சான்சலர் திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய அழைப்பில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசமூர்த்தி, திரு வாசு அவர்கள், திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள், தமிழகத்தினுடைய மாணவர்கள், பிஹெச்டி போன்றவர்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய ஏசி சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்துல படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகாவிலும் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது, இந்த தேசத்தில் நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு 2047 நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதேபோல தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்ட மாணவர்களாக, ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நன்றி. பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து கூட இன்னும் இவர்கள் எல்லாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம், அவர்களுக்குரிய பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தணும்.
அத்தனை கடுமையாக இருக்கிறது. அத்தனை கடுமையாக இருந்தால் தான் இந்த குற்ற சம்பவம் ஆகவே சவுதி அரேபியாவில் செய்தால் அது சாலையில் காக்கின்ற வகையில் இருக்கிறார். அந்த லட்சத்துக்கு ஒன்றுதான் சம்பவம் நடக்கிறது. ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாகும் என்றுதான் டாக்டர் வாசு அவர்களுக்கும் மல்டிபேஸ்டட் ஆக்ஷன் டீம் நம்முடைய அருமையான நண்பர் டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தது பெருமை அடைகிறது. இதை நாங்கள் தரவில்லை, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உழைப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய சாதனைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் கலைத்துறையில் செய்த தொண்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். சண்முகன் சார் சேர்மன் அவர்கள், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இன்று எனக்கும் என்னுடைய நண்பர் சிறந்த நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்